கண்டிஷன் நிலத்தை விற்க முடியுமா? ஒருவேளை அந்த மாதிரி விற்கப்பட்ட அந்த நிலத்தை நம்மளோட வாரிசுகள் அதை மீட்க முடியுமா? அந்த மாதிரி விற்கப்பட்ட அந்த நிலத்தை அந்த நிலத்தின் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கண்டிஷன் நிலத்தை விற்க முடியாது. ஏன் அப்படின்னா, கண்டிஷன் நிலத்தை விற்றுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கண்டிஷனை மீறிவிட்டோம் அப்படின்னு தான் அதோட அர்த்தம். நம்ம வாரிசு அந்த மாதிரி விற்கப்பட்ட அந்த நிலத்தை மீட்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நடவடிக்கையும் கூட செல்லுபடியாகாது. ஏன் அப்படின்னா, அந்த நிலத்தை அரசானது மீட்டு அதை ரத்து தான் செய்யுமே ஒழிய, அந்த நிலத்தை பறித்து, அதாவது விற்கப்பட்ட அந்த நபரிடமிருந்து அந்த நிலத்தை பறித்து நம்மிடமே கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த நிலத்தை இலவசமாக தரும்போது அந்த நிலத்தை விற்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். அதே போல் அந்த இடத்துல 3 வருஷத்துக்கு உள்ள வீடு கட்டி குடியேற வேண்டும் அப்படிங்கிறதும் அந்த நிலத்துக்கான ஒரு கண்டிஷன் தான். அதே போல் விவசாயம் தருவதற்கு அந்த கண்டிஷன் நிலமானது கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா 3 வருஷத்துக்கு உள்ள அந்த மாதிரி விவசாயமானது நடைபெற்று இருக்க வேண்டும். இந்த மாதிரி பல்வேறு கண்டிஷன்கள் அந்த கண்டிஷன் நிலத்துக்கு அரசாங்கமானது விதிக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் விதிக்கப்பட்ட அந்த நிலத்தை விற்கக்கூடாது. ஒருவேளை விற்றுட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வாரிசுகள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டயத்தில் அரசானது அந்த விற்கப்பட்ட நபர்களிடம் இருந்து அந்த நிலத்தை பறித்து அந்த பட்டாவை ரத்து தான் செய்யுமே ஒழிய அதை மீட்டு நம்மிடம் தந்துவிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நிலமானது அரசுக்கே போய் சேர்ந்துவிடும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கண்டிஷன் நிலத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள்.